ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம் தினமர நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முருகரோட 6 படை வீடுகளுக்கும் பல்வேறு அழுத்தங்கள், அதாவது இது எங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயில், இது எங்களுக்கு சம்பந்தப்பட்ட மலை என்று தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கிறிஸ்துவ மதத்தால் சில பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அதுபோல் இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இதற்கு இந்து முன்னணியின் நிகழ்வுகள், அதோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? இப்போ இந்த எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படி திட்டமிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் பேசியிருக்காக ஒரு தகவல் வருது. திருப்பரங்குன்றம் 6 படையில முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகர் கோயில். ஒரு கட்டத்துல இது விவாதத்துக்கு வரும்போது அன்றைக்கு இருந்தக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கமானது லண்டன் உயர் நீதிமன்றத்துல இது முருகருக்கு சொந்தமான மலை, முருகன் மலை அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மேல மலை மீது தீபம் தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறதுக்காக அங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படி அங்க அரசாங்கமானது அன்றைய அறநிலையத்துறையும் தடை வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு அந்த முருக பக்தர்கள் வழக்கு தொடுத்து தீபம் ஏத்தணும் அப்படி அங்க அந்த கோர்ட் சொல்லி இருக்குது. கோர்ட்டினுடைய ஆர்டரை இவங்க அமுல்படுத்தணும் அப்படி இந்து முன்னணி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும், கைது பண்ணுவாங்க. இப்படித்தான் அங்க வழக்கமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில முஸ்லீம்கள் சிக்கந்தர் மலை அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில எல்லாத்தையும் இணைச்சு ஏதாவது ஒரு வகையில கலவரத்தை உருவாக்கணும் அப்படி திடீர்னு என்றைக்கு இல்லாத இப்போ புதுதாக மேல ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், கோழி வெட்டணும் அப்படி செய்தி பரப்பி அங்க ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்காங்க. இதை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க மேல தீவிரம் ஏற்றணும், அதுக்கு இந்த அரசாங்கமும் அறநிலையத்துறையும் அனுமதிக்க மாட்டேங்குது, முஸ்லீம்கள் எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிக்குது மேல போறதுக்கு அப்படி ஒரு கோரிக்கை வச்சு அங்க ஒரு போராட்டம் கூட மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் கூட போயிருந்தேன். நாம் என்ன சொல்லணும்னா, கோர்ட்டினுடைய தீர்ப்பை மதிக்கணும், அமுல்படுத்தணும் நீங்க கோர்ட்டினுடைய மீது அப்படி சொல்லிட்டு இருக்கோம். மேல தீபத்தூணல ஏத்தாம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மோட்ச தீபம், இறந்தவங்களுக்கு ஏத்த மோட்ச தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க. மேல அந்த தீபத்துக்கு போனது இல்லை. அங்க தீபம் ஏற்றணும்னு போனவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு இருக்குது. கோர்ட்டு சொல்லி இருக்குது தீபம் ஏற்றணும்னு சொல்லி. ஆனா அங்க மேல தீபம் ஏற்றணும் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க முஸ்லீம்கள் குறிப்பா எஸ்டிபி கட்சிக்காரர் இது எப்படியாவது கலவரத்தை உருவாக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு விரோதத்தை உருவாக்கணும் கூட ஒரு முயற்சி நடக்குது. இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமா இருக்கிறது ஒரு பக்கம், அவங்க இந்த அதிமுகவோட சேர்ந்துட்டு திமுக மேல ஒரு பெரிய வெறுப்பு உருவாக்கணுங்கிறது ஒரு முயற்சி நடக்குது. இந்த அரசாங்கத்துக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் என்ன தொடர்ந்து இந்து விரோத போக்க போறதுனால அவங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தது. அங்க மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றதுனால அந்த மேல ஆடு வெட்டுறதை மாத்திரம் தடுத்திருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ பேசியிருக்காங்க, தொடர்ந்து நாங்க இங்க மேல போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படி சொல்றாங்க. இது கண்காணிக்கணும், மேல தீவு ஏற்றணும். இது கோர்ட் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கமோட லண்டன்ல தீர்ப்பு முருகன் மலைன்னு சொல்லி இருக்குது. இப்ப அதுக்கு பிறகு நம்முடைய
இந்த காலகட்டத்துல சுதந்திரத்துக்கு பின்னாடி 96 நடந்த வழக்குல நமக்கு மேல தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையும் அனுமதி வழங்கணும். இல்லைன்னா எப்படி வந்து இன்னைக்கு வந்து அந்த சென்னிமலையில வந்து கிறிஸ்தவ மலையை ஆக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்க இருக்க இந்துக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்து இருக்காங்க. அது மாதிரி ஒரு பெரிய அங்க ஒரு போராட்டம் நடத்தும். அதனால இந்த அரசாங்கம் ஒண்ணு விழிச்சிட்டு. இல்லை சார், இப்போ அவங்க சொல்லுவது என்னவென்றால், இப்போ பார்த்தீங்கன்னா சொல்றது என்னங்கன்னா, அது ஒரு 400 ஆண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெரியவரோட சமாதி அங்கே இருக்கிறது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிபாடு தலமாக இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் வந்து அங்கே வழிபாட்டு உரிமையை நாங்கள் நிலைநாட்டு கேட்கிறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் சார் முன்வைக்கிறாங்க. இல்ல இப்போ 400 ஆண்டுகள் அங்க இருந்ததா அப்படிங்கிறது என்னது தெரியல. அப்படி யாரோ ஒருத்தர் போய் இறந்துட்டு அவங்களுக்கு இறந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு விழா எடுக்க முடியுமா, நிகழ்ச்சி நடத்த முடியுமா? அப்ப இந்துக்கள்லாம் எங்கேயாவது பெரியவங்களாம் இறந்த இடத்துலாம் அப்படி விழா நடத்த முடியுமா? அது யோசனை ஒண்ணு. கோர்ட்டு சொல்லி முருகன் மலைன்னு முருக கடவுள் கொடவரி கோயில் 3000 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில், அதனுடைய சொல்றாங்க 3000 முன்னாடி வந்து அந்த கோயில் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. 3000 ஆண்டு முன்னாடி இருந்ததா பெருசா? 400 ஆண்டுல போய் யாரோ ஒருத்தர் இறந்தவருக்கான இங்க பண்ண முடியுமா? அது நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இல்லை சார், இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று. அதே போல் அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து தொழுகை போன்ற விஷயத்தில் வந்து அவங்களும் தங்கள் உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை தான் வந்து அந்த ஆடு வெட்டுவது, மாடு, சேவல் போன்றவற்றில் வெட்டுவோம் என்ற போராட்டத்தை இறங்கியிருக்கின்றார்கள். ஸோ அவங்க பக்கம் பார்த்தாருன்னா இது எங்களோட உரிமை, இது வந்து எங்களோட உரிமை, எங்களோட வழிபாட்டு உரிமை அப்படின்ற முன்வைக்கிறாங்களே சார். இல்ல அந்த உரிமை எதை வச்சு சொல்றான்னு தெரியல. இப்ப நம்ம திண்டுக்கல்லையும் கூட ஒரு காலகட்டத்தில் திப்பு சுல்தான் வந்து படையெடுத்து வந்திருக்கான். மேல இருக்க மலையில இருக்கக்கூடிய பத்மகிரி ஈஸ்வரனுடைய அபிராமி அம்மனுடைய சிலைகளை கீழே தூக்கி வீசிட்டான். இன்னும் நாம நம்ம உரிமைக்காக போராட்டம் பண்றோம், இன்னும் மேல கொண்டு போக முடியல. அதை வந்து திப்பு சுல்தான் மலைன்னு சொல்றான். இப்படி வேணும்னு வேண்டாததுக்காக ஒவ்வொரு மலையிலையும் முருகன் கோயிலையும் திருமூர்த்தி மலையிலையும் இப்படி வந்து யாரோ ஒருத்தர் இறந்ததுக்காக எங்களுக்கு உரிமை அப்படி கொண்டாடுறதை எந்த வகையில இது நியாயம்னு நாம இதை எடுக்க வேண்டியதா இருக்குது. யாரோ போய் இறந்துருப்பாங்க, அவன் அதுக்காக ஏதாவது பண்ணிட்டோம், அதுக்காக போய் தொழுகை நடத்துறதும் கொடியேற்றுறதும் இந்துக்கள் எல்லாம் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றதும் எந்த வகையில நியாயம் தெரியல. இந்த வருஷம் புதுசா நாங்க ஆடு வெட்டுவோம், அது என்ன சொல்றான், மாடு வெட்டுவோம்னு சொல்றான். இது எப்படி வந்து நம்ம ஒரு புனிதமா வணங்குறது? வந்து ஆறுபடை வீட்டுக்கு வந்து மாலை போட்டு விரதம் இருந்து புனித பயண பாத யாத்திரையா போற இடத்துல ஆடு வெட்டு மாடு வெட்டினா எப்படி நம்ம ஒத்துக்கிறது? இதை யோசனை பண்ணணும். முஸ்லீம்களே இதை யோசனை பண்ணணும், அவங்களுடைய பெரியவங்களை அதை கண்டிக்கணும். எத்தனையோ மது இருக்குது, எங்கேயோ போய் நடந்துட்டோம். இங்க வந்து நாளைக்கு நாகூரும் கூட இந்து கோயிலுங்கிறாங்க, அப்ப நம்ம அங்க போய் போராட்டம் பண்ண முடியுமா? உரிமை இருக்குதுன்னு. சரி சார், இப்போது இந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாகவே அந்த விஷயங்களை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள், தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் அங்கே இருக்கிற மலையும் கூட வந்து கிறிஸ்துவர்களுக்கான மலை என்று சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிலையும் அதே பிரச்சனை உருவாகி இருக்கிறது, இப்போ திருப்பரங்குன்றத்துலேயும் அதே போல் உருவாகிருக்கிறது. ஸோ தொடர்ந்து வந்து இந்து வழிபாடு ஸ்தலங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி வருவது இப்போது இருக்கிற பெரிய ஒரு ஆக்கிரமிப்புக்கான மத ஆக்கிரமிப்புக்கான செயல்பாடில் பார்க்கப்படுது இல்லையா சார்? நிறையாவுடைய திட்டம், இது வந்து ஒரு பெரிய பிளானிங் திட்டம் இருக்குது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல சர்வதேச சதி இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஹிந்துன்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்துக்கள்லாம் புனிதமா மதிக்கக்கூடிய இந்த மலைகளை எல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்குது. நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்ப அந்த அச்சரிப்பாக்கம் மலையிலையும் கூட ஏற்கனவே அங்க வந்து சிவன் இருக்காரு, முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு. இப்ப அங்க நம்மளால போக முடியாது இல்லை. அதுக்கு முன்னாடி போற வழியில ஒரு ஆர்ச் கட்டி அங்க நம்ம போக முடியல. அரசாங்கமானது காவல்துறையும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, நாம அங்க சாமி கூட போக முடியறதில்லை. இது நீண்ட கால போராட்டமா அங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம வேலூர்லயும் கூட முஸ்லீமுடைய படையெடுப்புலாம் அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கொண்டுட்டு போய் வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் கொண்டுட்டு வந்து அங்க இந்து முன்னணி வந்து போராட்டம் பண்ணி இப்ப அந்த கோயில்ல அந்த சிவலிங்கம் வந்து அங்க வழிபாடு, ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி இன்னும் பல இடங்கள்ல நாம இருக்குது. இப்ப கூட சமயத்துல ஒரு புக்கு வெளியிட்டு இருக்காங்க.
எந்தெந்த கோயிலெல்லாம் அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. கல்வெட்டில் துலுக்கர்கள், அந்த துலுக்கருங்கிறது அந்த கல்வெட்டுல இருக்குது, பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கல்வெட்டுல இருக்கிறத ஆதாரமா எடுத்து போட்டிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல கோயில சேதப்படுத்தியிருக்காங்க, விக்கிரகங்களை சேதப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் மதுரையிலையும் கூட ஒரு சிவலிங்க சேதப்படுத்தி அது மக்களுடைய பார்வைக்கு வச்சிருக்காங்க. தாராவரத்தில் பண்ணியிருக்காங்க, திருப்பூர் பக்கம் கொடுவாயில பண்ணியிருக்காங்க, பல்வேறு ஊர்கள்ல ஆதாரத்தோட சமயத்தோட புக்கு வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுடைய நோக்கமே இந்துக்கள் இந்து கோயிலை இந்த அந்த விக்கிரகங்களை எல்லாம் சேதப்படுத்த ஒரு நோக்கம். அதை தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மலையில ஆக்கிரமிப்பு பண்றது அவங்களுடைய ஒரு சதி திட்டம். இதை இந்துக்கள் முறியடிக்கணும் தான் இந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு. சார், தொடர்ந்து போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டு இருந்தாலும் கூட செஞ்சிமலை போன்ற விஷயத்தில் இந்த செஞ்சிமலை கிறிஸ்துவர்களுக்கான மலை என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டது, நீங்கள் ஒரு போராட்டம் நடத்தினீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் அங்கங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது, போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பரங்குன்றத்திலும் நீங்கள் போராட்டத்தை நடத்தி முன்னாடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு, நீங்கள் வேல் வைத்து ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்கிறீர்கள், உங்களை கைது செய்திருக்கிறார்கள் போன்ற சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து அறநிலைத்துறை இதில் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கான்னு நினைக்கிறீங்க? இது இந்து அறநிலைத்துறை இது அப்படி இல்லை. இந்த அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையா தான் இருக்குது. இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமா இருக்குது. குறிப்பா மருதமலை போயிருந்து அங்க சொல்றாங்க, கிறிஸ்தவர் அங்க அதிகாரியா இருக்காரு, ஆனா பேர் இந்து பேர்ல இருக்காரு. அப்ப அவங்க எப்படி இந்து அறநிலைத்துறையில வேலை செய்வாங்க, என்ன மாதிரி வேலை செய்வாங்கன்னு எடுத்துக்கணும். இது மாதிரி பல்வேறு கோயில்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால முழுக்க இந்த அரசாங்கமானது அறநிலைத்துறை சரியா சுதந்திரமா வேலை செய்ய போடுறது இல்லை. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் நிறைய இப்ப அந்த அரங்காவலுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. அதனால இது அப்படிதான் இருக்கும். இத வர்ற காலங்கள்ல இந்து பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள் அவங்க கூட இணைஞ்சு இன்னும் போராட்டம் நடத்திதான் அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது அரசாங்க விழிப்பு இல்லை அப்படின்னா சொல்லுங்க. இல்லை, இப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழனிலையும் இதே பிரச்சனை இருந்திருக்கிறது. அதாவது பழனி யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே திமுகவின் பேச்சாளர்கள் பலரும் அது பழனிக்கு யாருக்கு சொந்தம் என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வை முடித்து அதுக்கப்புறம் முருகர் மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் நடைபெற்றது. ஸோ முருகரை மட்டும் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசோ இல்லது மற்ற மதத்தினரோ தொடர்ந்து முருகரை மட்டும் ஏன் இது மாதிரி ஒரு டார்கெட்டுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள்? பொதுவா தமிழ்நாட்டுல முருகருக்கு ஒரு சிறப்பான இது இருக்குது. 6 படியிலையும் எப்படி கேரளா 6 சபரிமலைக்கு மாலை போட்டு போற மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் அப்படி சொல்லி நிறைய 6 படிக்கு வீடு போட்டு 6 படிக்கும் பக்தர்கள் பாத யாத்திரையா போறது, இது மாதிரி நிறைய போய் சாமி போடுறது, இப்படி ஒரு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கு. ஆன்மீகத்தினுடைய முருகருடையது தொடர்ந்து ஒரு பெருமை அடைந்து கொண்டு இருக்கின்றது. இதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படிங்கிறதுடைய நோக்கத்துலதான் இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குது. அரசாங்கத்துக்கு சாதகமாக அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை இயங்கிட்டு இருக்குது. இவங்களுடைய திட்டமே அதுதானே. ஹிந்துன்னு சொல்லக்கூடாது, கோயில் வழிபாடெல்லாம் இருக்கக்கூடாது, கடவுள் நம்பிக்கை இழக்கக்கூடாதுங்கிறதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். அவங்களுடைய கொள்கையை வச்சிருக்காங்க. முருகன் மாநாடெல்லாம் சும்மா ஒரு போலிக்கான மாநாடோடைய அது சரியா நடக்கலைங்கிறது தான் ஒரு இதா இருக்குது. சார், அந்த முருகன் மாநாடு நீங்கள் செய்ய நடக்கலைன்னு சொன்னால் கூட அதற்கு பல அமைப்பு சேர்ந்தவர்கள்லாம் அதை சிறப்பாக தான் நடைபெற்றது அப்படின்ற ஒரு நிகழ்வையும் சொல்லப்பட்டதே சார். அதுல கலந்துட்டவங்கள யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு விரோதமா பேசக்கூடியவர்கள் தான் கலந்துருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் ஆகட்டும், சூக்கி சிவமாகட்டும், இவங்கெல்லாம் ஆன்மீக பேச்சாளரா இருந்தாங்க கூட இந்துக்கள் விரோதமான நபர்களா பேச்சு இருக்குது. அதையும் கூட இந்த முன்னெல்லாம் இந்த சூக்கி சிவத்தை பத்தி கண்டிச்சிருக்கோம். அது மாதிரி ஆளுகளை கூப்பிட்டுருக்காங்க ஒழிய அந்த ஆன்மீகத்தோட இருக்கக்கூடிய நபர்களை இவங்க அழைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், அதே மாதிரி 6 படை வீடுகளை இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. 6 மணி நேரம் உள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள் போன்ற நிகழ்வுகள்லாம் சொல்லும்போது
அறநிலைத்துறை சார்பாக அவங்க பேசும்போது, ஏன் திருப்பதிலாம் நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்கள் இருக்கிறது இல்லையா, இங்கே மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி இல்லை, இதை வந்து ஒரு புகாராக நீங்கள் வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு திருச்செந்தூரை பற்றி வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இப்போ சமீப காலங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எங்களுக்கு வந்து கழிவறை கூட செல்ல முடியல, சரியான உணவு இல்லை, ஆனால் வந்து 6 மணி நேரம் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற புகாரும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கேன் சார். இப்போ திருப்பதி அப்படின்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில வருது, ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க என்ன சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்க பட்டி, அது என்ன சொல்றது, பட்டி வட்டின்னு சொல்றாங்க, ஒரு காம்பவுண்ட் மாதிரி, அதுல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, பிஸ்கட், குழந்தைகளுக்கான பிஸ்கட் வசதி இருக்குது, என்ன வேணுமோ அந்த இடத்துல கிடைக்கும். அவங்க தங்கி இருந்து சௌகரியமா போகக்கூடிய அளவுல அங்க ஏற்பாடு இருக்குது. இங்க திருச்செந்தூர்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது வசதி இருக்குதா, கழிப்பறை வசதி இருக்குதா, குடிநீர் வசதி இருக்குதா? அவன் கால் கணக்க நின்று நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வருத்தத்தை அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு சாதகமா இந்த அமைச்சர் சொல்லணுமா, இந்த அமைச்சர் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்படியே வெளிப்பட்டு இருக்குது. கேவலப்படுத்துறாரு பக்தர்களை வந்து 6 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னா, நீ அங்க போய் நிக்கிறிய, இங்க ஏன் நிக்க மாட்டேன்னு பக்தரை கேவலப்படுத்துறாரு. அதான் இந்த அரசாங்கத்தை நாம இந்து முன்னணி சரி, இந்து மக்கள் சரி வன்மையா கண்டிக்கின்றாங்க. இவர் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறது லாய்க்கு இல்லை. உடனே இந்த வார்த்தையை சொன்னவர் ராஜினாமா பண்ணணுங்கிறது நம்முடைய நோக்கம். சார், இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து திராவிட மாடல் அரசில் வந்து தொடர்ந்து வந்து இந்து மதத்திற்கும் அந்த சார்பான செயல்பாடுகளுக்கும் அது வழிமுறைகளுக்கும் தொடர்ந்து வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று இந்து அமைப்புகள் நீங்கள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு வந்து ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்து முன்னணி இந்து அமைப்புகள் ஏதாவது முடிவு செய்திருக்கிறதா? இப்ப இந்த அரசாங்கத்தில் நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கார் ஒரு அமைச்சர், சாதாரண ஒரு எம்எல்ஏனா கூட அவரு பொதுவான மக்கள் பொதுவான ஆள். இந்த தமிழ்நாட்டில் துணை அமைச்சர்னா எல்லாரும் சேர்ந்தவர். ஒரு மாநாட்டில் போய் நான் கிறிஸ்தவனா இருப்பது பெருமைப்படுறேன்னு சொன்னா இவர் எதுக்கு அதை சொல்றாரு? இவர் எல்லா மதம், கிறிஸ்தவ மதமாகட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமாகட்டும் சமமான ஆளா இருக்கணும். இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது இப்படி இருக்குது. அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. நம்ம சபாநாயகர் போய் கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, முதலமைச்சர் போய் கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. நம்ம இந்து முன்னணியா சரி, இல்ல வந்து விநாயகர் சதுர்த்தி பொதுமக்கள் பக்தர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாட்டு கலந்துக்கிறாங்கன்னா இருக்கிறது இல்லை, வாழ்த்து சொல்றது இல்லை. இதையெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்து முன்னணி முடிவு செஞ்சிருக்குது. 2026 யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமா அவங்கள அடையாளம் காமிக்கணும் அப்படி இந்து முன்னணி முடிவு செஞ்சு போராட்டம் நடத்துவதற்கான ஒரு யோசனை நடந்துட்டு இருக்குது. அது கூட வருகின்ற ஜூன் மாசம் வந்து மதுரையில ஒரு மாநில மாநாடு நடக்குது. அங்க இதெல்லாம் நம்ம தீர்மானம் எல்லாம் போடப்படும். சார், இப்போ இந்த திருப்பரங்குன்ற போராட்டம் இப்போ அடுத்த கட்டத்திற்கு வந்து எப்படி இந்து முன்னணியை எடுத்து செல்ல போகிறது? அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன சார் இருக்கு? இந்த போராட்டம் பார்த்துட்டு நிறைய ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள்லாம் கேள்வி கேட்கிறாங்க, இந்து முன்னணி என்ன பண்ணுது, நாம் ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் எடுத்துடணும், இந்த மலையை காப்பாற்றணும், இந்த மலைக்கு ஆபத்து வந்துடும். ஏன்னா அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அடிவார பகுதியிலேயே ஒரு சர்ச்சை இயங்குது. அந்த இயங்கக்கூடிய கட்டடம் எப்படின்னா பழைய வந்து இந்த தூணு இதெல்லாம் இருக்குது. பழைய வந்து நம்ம இந்த அங்க தங்கறதுக்கான அது மாதிரியான தூண் இருக்குது. அதுல சர்ச்சை இயங்குது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இயேசுவே மெய்யானவன் அப்படி அதுல போட்டிருக்கு. முருகனுடைய பக்கத்துல இயேசு மெய்யானவன் போட்டிருக்காங்க. இதை இந்த அரசாங்க எடுக்க தயாரா இல்லை. இதுக்காக பல்வேறு போராட்டம் நடக்குது. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவுகள்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு போராட்டம் எடுக்கணும், நீங்க எங்களை எல்லாம் கூப்பிடுங்க, நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லியிருக்காங்க. நாம இந்துவனுடைய மாநில பொறுப்பாளர்கள், பெரிய ஆன்மீக பெரியவர்கள்லாம் கலந்து அடுத்த கட்டம் அதை எப்படி கொண்டு செல்வது என்று ஒரு யோசனை பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணோம். சார், நீங்க வேலூர் ஜலகண்டேஸ்வர் கோயிலை பற்றி சொல்லும்போது அது வந்து ஒரு இயக்க செயல்பாடு இல்லாமல் மக்கள் அமைப்பாக உருவாகிச்சு.
அதாவது மக்கள்லாம் இணைந்து அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமாக செயல்பட்டார்கள். அந்த கோவில் அமைக்கப்பட்டது. அதை தான் முன்மாதிரியாக வைத்து அயோத்தி ராமர் கோயிலை அமைக்கப்பட்டது என்று அன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர்களெல்லாம் அதை சொன்னார்கள். அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். அதாவது மக்கள் மூமெண்ட்டாக, அதை பீப்புள் மூமெண்ட்டாக உருவாக்க வேண்டும் என்று. அதே போல் இந்த திருப்பரங்குன்ற நிகழ்வையும் ஒரு மக்கள் மூமெண்ட்டாக, அதாவது மக்கள் செயல்பாடுகளாக உருவாக்கினா மட்டும்தானே இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்த முடியும். வெறும் இயக்கம் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தால் இதற்கு ஒரு தீர்வு காண முடியாது இல்லையா? இல்ல, அது 100% நாங்கள் ஏற்றுக்கிறோம். உண்மைதான். மக்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. மக்கள் வரணும், திரட்டணும் அப்படிங்கிறதுனால மக்கள் இந்த செய்தியை இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப சிக்கந்தர் மலை உருவாகணும்னு சொன்னதையுமே, அந்த பேரை சொன்னதையுமே மக்கள் இப்ப ஒவ்வொருத்தரும் கொதிக்கிறாங்க. இதுக்கு என்ன வடிகால, யாரோ ஒருத்தர் முன்னாடி நிக்கணும், யாரு பூனைக்கு மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இந்து முன்னணி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்து முன்னணி மக்களோட நிற்கும். மக்கள் தான் போராட்டம் நடத்தணும் இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இதுக்காகத்தான் நம்ம ஆன்மீகத்தெல்லாம் சந்திச்சு என்ன பண்ணலாம்னு நம்ம சந்திக்க போறோம். மக்களோட இந்து முன்னணி நிற்கும். மக்கள் தான் இதை போராட்டம் நடத்தணும். அதுக்கான வழியை இந்து முன்னணி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சார். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்று திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் பல்வேறு வினாக்களை எழுப்பினோம், அதிலும் பதிலளித்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.